கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 8 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 9வது மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றிகளை நாம் செலுத்துவோம். இன்றைய தினம் நாம் தியானிக்கப் போகிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒரு பாட்டியம்மாவுக்கு பார்வை கிடையாது. ஒரு வைத்தியர்கிட்ட என்னோட பார்வையை பழைய பார்வையாய் திருப்பி தருவீங்களா, உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. வைத்தியரோ தனக்கு தெரிந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் பாட்டிக்கு பார்வையை கொடுத்துட்டாரு. பாட்டி என்ன பண்ணுறாங்க, வைத்தியருக்கு ரூபாய் தரணும் என்பதற்காக வைத்தியரிடம் பார்வை வராதது மாதிரியே நடித்துட்டு இருக்காங்க. வைத்தியரும் விட்டப்பாடில்லை. பாட்டி நிஜத்தை பேசுங்க, நடிக்காதீங்க, எனக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு பார்வை திரும்பிடுச்சுன்னு. பாட்டி சொன்னாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, முடிவெடுக்க முடியாமல் வழக்க அரசரிடம் கொண்டு போகிறாங்க. வழக்க அரசர் விசாரிக்கிறார். அப்போ பாட்டியம்மா கிட்ட அரசர் கேட்குறார், ஏம்மா உங்களுக்கு பார்வை தெரிகிறதா? இல்லைங்க ராசாவே. அதப்படி எனக்கு பார்வை போவதற்கு முன்னாடி நிறைய தங்க ஆபரணங்கள் இருந்தது, நிறைய வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் இருந்துச்சுது. இப்போது அதெல்லாம் காணோம். என்னோட தங்க வெள்ளி பொருட்கள் இப்போ காணாமல் போச்சுன்னா என்னுடைய பார்வை எப்படி திரும்பிச்சுன்னு சொல்ல முடியும்? அதை கேட்ட ராஜா திருடி பிழைத்த வைத்தியருக்கு 50 கசேடிகள் கொடுத்தார். இந்த கதையின் அர்த்தம் என்ன தெரியுமா? நியாயம் நம் பக்கம் இருந்தால் நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அந்த பாட்டியின் நகை திருடு போனது. அதை திருடினது வைத்தியர். அதை நிரூபிக்க வாய்ப்பு தேடி கொண்டிருந்தார் பாட்டியம்மா. எப்படியாச்சும் ராஜாவிடமிருந்து நியாயம் கிடைக்கணும்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினார். நீதியை பெற்றுக்கொண்டார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்களை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினால் அவதிப்படுகிறீர்களா? வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே என்று. அவருடைய பாதத்தில் நம் கஷ்டங்களை பாரங்களை வைக்கும்போது கர்த்தர் பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே என்று சொல்லி ஆறுதல் படுத்துவார். ஆகவே கலங்காதீர்கள். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து தேவைகளை சந்தித்து வியாதியிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, பயப்படாதே என்று சொல்லி எங்களோடு இருக்கின்றவரே, உம்மை மனதார துதிக்கிறோம். வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு சுகம் தாருங்க. கடன் பிரச்சனையினால் அவதிப்படுகிற உன் பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை தாருங்க. ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாருங்க. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.